ஹதீஸ் ஷரீஃபில் வருது, மோமினான மனுஷனை கொண்டு சிறு பாவம் நிகழ்ந்துட்டா தன் மலை தலைக்கு மேலே ஒரு மலை வந்து நின்று தன்னை நசுக்கி போடுமோ என்று பயப்படுவானே, அப்படி பயப்படுவான். முனாஃபிக்கா இருந்தா பெரும் பெரும் பாவங்களை செஞ்சுவிட்டு அலட்சியமா இருக்கும். அவன் என்ன நினைப்பானா, என்னமோ மூக்கில் ஒரு ஈ உட்கார்ந்த மாதிரி அப்படி ஷூண்டா போயிடுமே, அவ்வளவு லேசு நினைப்பானா பெரும் பாவம். ஏ மோமின் ஒரு முனாஃபிக் ஃபர்க். இங்க நான் சொல்ல வந்தது என்ன, கிரியாவை ஜாரி பார்க்க அல்லாஹ் பிரியப்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு தகுதிஷ் அதனால தான் ஏற்பட்டுச்சு. 300 வருஷம் அழுது காமிச்சு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அழுதா, அம்பியா மாசூம் ஹை, அம்பியாக்களை கொண்டு பாவம் நிகழ்றது அழுதாங்களா இல்லையே தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஒப்பாரி வச்சா ஒரு தடவை போய் சர்க்கார் ஒரு தடவை மலைக்காட்டுக்கு போயிடுவாங்க, பக்கிசாரங்கள்லாம் வந்து உட்காந்துரும், அவங்க கூட ஜனங்களும் போயிடும். ஒரு தடவை போனால் 17 பேர் மொத்தம் போயிட்டாங்க. அவங்க அல்லாஹ் ஒன்று ஒன்றா ஒப்பாரி சொல்லி அழுகிறத பார்த்து பயந்து கல்புகள் வெடிச்சு வெடிச்சு ஜனங்க மொத்தம் போயிட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மெதுவாக போய் காதல சொன்னாங்களா, வாப்பா 17 பேர் மௌத்தா போயிட்டாங்க, கல்புகள் வெடிச்சு வெடிச்சு மௌத்தா போயிட்டாங்க, அல்லாஹ்வுக்காக கருணை காட்டு. அதுக்கு பிறகு நிறுத்தினாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 4 வயசு பிள்ளை, அவங்க பள்ளிவாசல்ல அவங்க மஹஃபில்ல இருந்தா பயான் செய்ய மாட்டாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருந்தா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பயான் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ரகீக்குல் கல்பா இருந்தாங்க. இன்னும் நரகத்தை பயந்து நரகத்தை பயான் செஞ்சுவிட்டா ரொம்ப அழுவாங்களா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அதனால அவங்க எங்கேயாச்சும் இருக்கிறாங்களான்னு ரொம்ப பார்த்துக்கிட்டு தான் எதையும் பயான் செய்வாங்க. அப்படி இருந்து ஒரு நாள் எங்கேயும் ஒளிஞ்சு இருந்து பயான் கேட்டுக்கிட்டாங்க. சர்க்கார் பயான் செஞ்சுட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதோட காட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. முழங்கால் தண்ணியில் இடுப்பு தண்ணியில் எங்கேயும் போய் நிற்கிறேன், யா அல்லாஹ் என்னை மன்னிக்காத வரைக்கும் நான் கரையா இருப்பேன். 4 साल का बच्चा है, कोई गुनाह है. அவங்கள்ட்ட போய் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, உங்களுக்கும் இதுக்கு என்ன முனாசிபத்து, நீங்க இந்த வயசுல இந்த அழுகிறதுக்கு என்ன முனாசிபத்து. बचपन में கபலே புலூக் இருக்கும்போது அவருடைய மாசியத்துக்கு மர்ஃபூல் கலம்னு சொல்லுவோம், அவங்க பாவம் எழுதப்படுறது. அப்போ சொன்னாங்களா அவங்களுக்கு, இல்லை அல்லாஹு தஆலா வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரான்னு சொல்லிவிட்டாங்க, நரகத்துக்கு எரிகொள்ளி மனிதர்களும் கற்களும்னு சொல்லிவிட்டாங்க. வீட்டில் எம்மா அடுப்பு பற்ற வைக்கும் போது நான் பார்த்துருக்கேன், பெரிய விரவுல நெருப்பு பிடிக்கலன்னா சின்ன சுள்ளிகளை முந்தி வைக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன நான் சிறு பிராயமா இருக்கிறதுனால நெருப்பு பற்ற வைக்கிறதுக்காக என்ன போட்டா நான் என்ன செய்வேன்னு அழுவேன். அரே நபி ஹை யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், 4 साल की उम्र में நாம் எப்படி இருக்கிறோம், நம்மள மாதிரி அழுத்தமானவர்களை நான் பார்க்கவே. ரகீக்குல் கல்ப், அல்லாஹ்வை சமாதானப்படுத்துறதுல ஒரு செகண்டுக்கு அமைதியா இருக்கும். ஒரு செய்தி சொல்லி பண்ண கேளுங்க, ஒரு ஆயத்துக்கு தஃப்சீர் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு அல்லாஹ் ஒரு பஷாரத்து கொடுத்தான். ஹஜ்ஜத்துல் விதாவுல இருந்து திரும்ப ஹஜ்ஜத்துல் விதா இல்லை, அந்த முந்தி உம்ராவுக்கு போறாங்களே ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு வழியிலே இறங்குச்சு, யக்ஃபிர லக அல்லாஹ் மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅഖர். இவங்க சங்கை மிக்க உலமாக்கள் கேளு, யக்ஃபிர லக அல்லாஹ் மா தகத்தம மின் தன்பிக, உங்களுடைய பாவங்களை முன்னால நிகழ்ந்து போச்சு அதைக்கும் மன்னிப்பு, வ மா தஅഖர் எதிர்காலத்தில் ஏதாச்சும் நிகழும், அதனால தான் முன்பின் பாவங்கள் பொறுக்கப்பட்டவர்கள் சொல்றோம். இப்ப சூஃபியாக்கள் இடத்துல நபிக்கு தன்பு இருக்காங்கிறதுல ஹுஜ்ஜத் இருக்கு. அதுல காமிலீன்கள் வாசிலீன்கள் சொல்லிட்டாங்க நபிக்கு தன்பு கிடையாதுன்னு. அப்ப இந்த ஆயத்துல தன்பு அல்லாஹ் இஸ்பாத் செய்யறான்னு ஒரு பிரச்சனை வரும். தன்புங்கிற லஃப்து வார்த்தை வந்துருச்சு, இந்த ஒரு சர்ச்சை வருது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏன் இப்படி சொன்னா, அப்படி முன்பின் பாவங்கள் இல்லைண்டா பின்னால ஏதோ சில பாவங்கள் நிகழவும் முன்னால நிகழ்ந்து போகவுமாக இல்லைன்னு சொன்னா இந்த பஷாரத்து எப்படி? சரி, அப்படி இருந்தாலும் இப்ப அழுத அழுகைக்கு இதுவரைக்கும் செஞ்சதுக்கு தான் பஷாரத்து கொடுக்கணும். மா தகத்தம் के लिए வமா தஅഖர के लिए முன்கூட்டி பஷாரத்து எப்படி? இப்படி எல்லாம் சர்ச்சை செஞ்சு கடைசியில் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவுள்ளத்தினுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சா, அந்த ஷித்தத்தை இஷ்குனால அல்லாஹ் பேர்ல உள்ள மெய் காதலுடைய அந்த உச்சகட்ட காதலின் காரணமாக சதா அல்லாஹ் இடத்துல முன்னோக்கி இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த நபி அமைய சமயம் ஹிஜாப் வந்துடும். அமைய சமயம் ஹக்குடனே அல்லாஹ் முன்னோக்கி பேசிக்கிட்டே இருக்கிற நபிக்கு ஒரு ஹிஜாப் வரும். என்ன ஹிஜாப் வந்துடுமா, கடந்து போன காலத்துல
அல்லாஹு தாலா என் பேர்ல முஹப்பத்தா இருக்கிறானே, என் பேர்ல சந்தோஷமா இருக்கிறானே, அவனுடைய அந்த முஹப்பத்து குறைவதற்குண்டான செயல் என்ன கொண்டு எது நிகழ்ந்திருக்குமோ? क्या तस्वुर है सरकार ताला, அல்லாஹு தாலாவுக்கு என் பேர்ல வருத்தம் வரும்படியான செயல் எதுவும் என்னுடைய கடந்த காலத்துல நிகழ்ந்திருக்குமோ? அதனால அல்லாஹ்வுடைய முஹப்பத் அன்பு என் பேர்ல குறைஞ்சிருமோ? ஒரு கவலை வரும். அதே மாதிரி இப்ப நான் எவ்வளவு தான் பெரிய அந்தஸ்துக்கு இருந்தாலும் மகாமில் இருந்தாலும் வரக்கூடிய காலத்துல அல்லாஹ்வுடைய மனசை சங்கடப்படுத்துற மாதிரி எதுவும் என்ன கொண்டு நிகழ்ந்திருமோ? பாசமஞ்சாரே, இந்த கவலை சதா நபியுடைய கல்புல வந்து அது வரும் பொழுது அல்லாஹ்விடத்துல சந்தோஷமா பேசுறதுக்கு அது ஒரு ஹிஜாபா. எப்படி போல இப்போ நீங்க எனக்கு ஏதோ அல்லாஹ் நம்மளை எல்லாரையும் ஆஃபித் ஆகிட்டோம், பாதுகாப்பா ஆகிட்டோம், எனக்கு தெரியாம என்னை பத்தி கீபத்து பேசிட்டு, அல்லது என்னை பத்தி யார்ட்டையும் கோடு சொல்லிவிட்டு என்னை பத்தி கொஞ்சம் குறைச்சு பேசிட்டு, அல்லாஹ் பாதுகாக்கணும். அது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எது வரைக்கும் உங்களை பத்தி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று நினைக்கும் பொழுது நீங்க என்கிட்ட மனம் விட்டு பேசுறீங்களோ அந்த மாதிரி பேச வருமா? பேச முடியுங்களா? அது ஹிஜாப் வந்துகிட்டே இருக்கு. நாம ஹஸ்து பத்தி கோல் சொன்னது ஹஸ்துக்கு அது எட்டி போச்சு. இப்ப எப்படி உங்கள்ட்ட முகம் கொடுத்து பேசுறோம்? பாசமங்க ஃபித்ரத் பத்த மிசால் தேனோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாப் என்ன வருது? அல்லாஹ் என்ன பிரியப்படுறான்? நபி ஹபீப ஒரு வினாடி கூட நீங்க என்ன முன்னோக்கி பேசாம இருக்க கூடாது. அது என்னால தாங்க முடியாது. நீங்க சதா என்ன முன்னோக்கும். நபி அவர்கள் சதா தவஜ்ஜோ இலல் ஹக்ல ஹிஜாப் என்ன வருது? இந்த ஒண்ணு குறுக்கீடு வருது. கடந்து போன காலத்துல நான் எதுவும் என்ன கொண்டு அப்படி ஒரு தவறு நிகழ்ந்திருக்குமோ, அல்லாஹ்வுக்கு என் பேர்ல வருத்தம் வர்ற மாதிரி ஒரு தவறு நிகழ்ந்திருக்குமோ, அல்லது எதிர்காலத்துல அல்லாஹ்வை வருத்தப்படும்படியாக ஒரு செயல் நிகழ்ந்திருமோ என்ற இந்த அடிக்கடி இந்த கவலை நபியுடைய உள்ளத்துல வந்ததுனால அல்லாஹ் கிட்ட மனம் விட்டு பேசுறதுல ஒரு தடை வந்துகிட்டே இருந்துச்சு. இது அல்லாஹ்வுக்கு சகிக்க முடியலையா? என்னுடைய ஹபீபு இந்த சிந்தனையினால சதா என்னிடத்துல சந்தோஷமா பேசுறதுல மாறுதல் வருது. உங்களுக்கு எந்த துரோகமும் நான் செய்யலேங்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும் பேசக்கூடிய அந்த சந்தோஷம் இல்லை. உங்களுக்கு துரோகம் செஞ்சதுக்கு பிறகு எப்படி வரும்? அப்ப அல்லாஹ்வுக்கு இந்த ஹிஜாபுனால நபி தன்னிடத்துல சந்தோஷமா பழகாம இருக்கிறது அல்லாஹ்வுக்கு சகிக்க முடியலையா? அதனால ஒரு ஆயத்தை இறக்கி வச்சுட்டான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா, யக்ஃபிர் லக அல்லாஹு மா தகத்தம் மின் தம்பி. நபியே, கடந்து போன காலத்துல உங்களை கொண்டு நான் வருத்தப்படும்படியாக ஒரு செயல் நிகழ இல்லை. அப்படி நிகழ்ந்திருக்குமோன்னு நீங்க ஒரு வருத்தம் எப்ப பார்த்தாலும் வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறதுல சங்கோச்சப்படுறீங்க. நான் உங்களை மன்னிச்சுட்டேன், நீங்க அந்த சிந்தனை எடுத்துருங்க. அதே மாதிரி எதிர்காலத்துல ஏதாகினும் உங்களுக்கு எனக்கு வருத்தம் வர்ற மாதிரி செஞ்சிருமோ நடந்துருமோ, அதனால என்ன மேல அல்லாஹ் கோச்சுக்குவானோன்னு ஒரு வருத்தம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு நபியே. அந்த நேரம் நீங்க எங்கிட்ட சந்தோஷமா பழக மாட்டேங்க அந்த ஹிஜாப்னால. அப்படி எதிர்காலத்துல உங்களை கொண்டு அப்படி ஒண்ணு நிகழாது. என்ன நான் வருந்தும்படியாக ஒரு செய்தி நிகழாத நபியே. அப்படி நிகழ்ந்துட்டா நான் எங்க கோச்சுக்குவோன்னு ஒரு அச்சம் உங்களுக்கு வருது. அந்த நேரம் நீங்க கிட்ட சந்தோஷமா பேச மாட்டேங்கிறீங்க. அதனால எதிர்காலத்துல அப்படி எது நிகழ்ந்தாலும் நான் மன்னிச்சிடுறேன், நீங்க அந்த சிந்தனையை விட்டு போடுங்க, என்கிட்ட சந்தோஷமா பேசு. ஏ பஷாரத் தெரிய சர்க்காரு துவாரம். அப்ப அந்த திருவுள்ளத்தினுடைய அமைப்பை பார்த்து பஷாரத்து கொடுத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா. இப்ப நம் போன்ற பாவிகளுடைய நிலை எப்படி இருக்கு? அப்படி அல்லாஹ்வை என்னைக்காவது சமாதானப்படுத்தி இருக்கிறோம் இல்லமா? அல்லாஹ் அப்படி கல்புல ஏதாவது அந்த மாதிரி சிந்தனை கூட வருது. என்னுடைய எந்த செயலால் அல்லாஹ்வுக்கு வருத்தம் வந்ததுக்கு ஒரு ஹியால் வருது. நபி எங்கே நாமோ எங்கே, அல்லாஹ் தஆலா நம்மள பாதுகாக்கட்டும். இந்த ஆயத்தை கொண்டு விளங்கி இரியா வசாரி ஹஸரத் பயான் எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க? காசிம் நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிசால் சொன்னாங்க, ஒரு உதாரணம் சொன்னாங்க. அல்லாஹ் கிட்ட ஒண்ணு இல்லை, அதை எங்கே அல்லாஹ் பெற்றுக்கொள்றானோ அவர்கள் அல்லாஹ் மதிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. அல்லாஹ் கிட்ட ஒண்ணு இல்லைன்னா அல்லாஹ் கிட்ட இல்லாத ஒண்ணு என்ன இருக்கு? அல்லாஹ் கிட்டமா அப்தியத்துடைய லவாசிமாத். ஏன்னா அல்லாஹ் அப்து இல்லை, அல்லாஹ் மாபூத். மாபூத் இடத்துல அப்துடைய லவாசிமாத் இருக்க முடியாது. அப்தியத்துல அல்லாஹ் அதை பார்க்க பிரியப்படும். उसकी पूरी तायद खुद करते दीवाने, पूरी तायद खुद करते. பிள்ளை சினிமா கொட்டாக்கி போயிட்டான், முத்தகையான தகப்பனுடைய பிள்ளை போனா. இப்ப சில பேருக்கு ஆசையை கொடுத்தா அனுப்பணும். லால்பேட்டை எப்படி ஆயிடுச்சு? 12 ரூபா பயிர்ல சம்பாதிக்கிறான் 13 வயசு பொடியன். 13 வயசு பொடியன் வெத்தலை கொடிக்கால போய் 12 ரூபா சம்பாதிக்கிறான். 2 ரூபா சினிமாவுக்கு எடுத்துக்கிட்டு 10 ரூபா தான் அம்மாட்ட கொடுக்குறான். ஒரு கல்ச்சர்ல போ என்னடா சினிமா கொட்டாய்க்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னா, மறுநாளையிலேருந்து அதே 13 ரூபா சம்பாதிச்சுட்டு 2 சினிமா பார்த்துட்டு ஹோட்டல்ல திண்டுக்கிறான். உன் தயவு எனக்கு தேவையில்லைங்க.
அதனால தாயும் தகப்பன் என்ன செய்யறாங்க, அந்த 2 ரூபா போன சினிமா கொட்டாய்க்கு போனாலும் நீ பாவியா போனாலும் பரவாயில்ல 10 ரூபாச்சும் எங்களுக்கு வந்து சேரட்டும்ங்கிறதுக்காக அனுமதியை கொடுத்துறாங்க. போ मजबूर ஆயிடுறாங்க. खुदा को इला नहीं बनाने की वजह से ये गुनाह के लिए इजाजत देना पड़ता. இல்லைன்னா அவன் முழு காசு அமைக்கிறான். போ ஹோட்டலில் திண்டுக்கிற சினிமா பார்த்துக்கிறேன் இருக்கா இல்லையா இந்த ஊர் மக்களுக்கு. ராத்திரிக்கு 1:30 மணிக்கு அப்படி கண்ணு முடிச்சு, ஏன்னா என் ஊட அந்த இடத்துல இருக்கு. என்ன சுவாரஸ்யமா அந்த சினிமா கதைகளை பார்த்துக்கிட்டு பேசிட்டு போவோம். ஏன்னா அந்த 1:30 மணி நேரத்துக்கு ஒரு ஜின்னுகள்லாம் வரும்போது தான் வரும். ஏன் பார்க்கறேன், தாய் தகப்பன் மஜ்பூராகி விட்டுப்படுறேன். இப்ப நான் சொல்றது முத்தகையான தகப்பன் பிள்ளை சினிமாவுக்கு போயிட்டான், தெரிஞ்சு போச்சு. இப்ப பிடிச்சா அடிச்சாங்க காலையில், மாமா காலா அம்மா படிமா எல்லாம் கத்துவான். யாரையும் தகப்பன் பக்கத்தில் வர விட மாட்டான். அழுது அழுது அடிச்சு அடிச்சு கடைசிட்டு தகப்பனா சொல்லி கொடு, இன்னுமே போலன்னு சொல்றான், இன்னுமே போலன்னு சொல்றான். கடைசியில் அந்த 2 சாத்து வேகமா போலன்னு சொல்லு, இன்னுமே போலன்னு சொல்லு. அவன் பார்த்தான் இப்ப விடுதலைக்கு வேற வழி இல்லை, பாவா சொல்றது தான் சொல்லியா போல பாவா, இன்னுமே நான் போக மாட்டேன் பாவா, இன்னுமே போக மாட்டேன் छोड़ देता. இன்னுமே போலன்னு அவன் எங்க சொன்னான், ये है फतलका आदम मिर रब्बी, उनके रोने पे रहम आके खुद इल्का कर दिए, उनके रोने पे रहम आके खुद इल्का कर दिए. रब्बना ज़लमना अनफुसना சொல்லிவிடுங்க ஆதம். वो देखना चाहता हूं, உங்களுடைய அந்த நிலையை பார்க்க விரியப்படுறேன். ரப்பனா ஸலம்னா சொல்லிவிடும். ஃபதலக ஆதமு மிர் சொப்பே ரபி ருபூபியத்தில் ஆய அல்லாஹ். ஃபாஸா ஆதமு ரப்புஹு, ரப்புக்கு ஆதம் மாறு செஞ்சாங்க, ஹாமி ரப் லாए. फतलक आदम मिर रब्बिही कलिमातिन, हां भी रब लाए, सिफत रुबूबियत लाए. थुम्मा जतबाहु रब्बुहु, हां भी रब लाए, तौबा कबूल करके ऊंचे दर्जे भी कर लिए. क्या मतलब है, ये रब का काम है, वो नाकिस करके क्या क्या करके तुमको कामिल करना वो कराते हो, वो उनकी तदबीर है, तुम सोच नहीं सकते. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அறவே எப்பவுமே ஒரு குற்றம் நிகழலைன்னு சொன்னா, உங்களுடைய மமதையும் உங்களுடைய அகங்காரமும் உங்களுடைய அந்த மற்றவர்களெல்லாம் இழிவா பார்க்கிற அந்த குணம், எல்லாரும் அயோக்கியர்கள், பாவிகள், பெரும் பாவிகள், நரகவாதிகள், நான் ஒரு ஆளு தான் பாவம் செய்து முத்தகி ஹோசக்தா, அந்த நிலையை உங்களை விட்டு மாத்தணுங்கிறதுக்காக உங்களை ஒரு நாளைக்கு சருகும்படியா செஞ்சாலும் செஞ்சுக்கணும். அதனால தான் ஹதீஸ்ல வருது, பாவிகளை யாராகிற தானா கொடுத்தான், மற்றவன் பாவம் செய்யறாம வரும், அதை பழிச்சுக்கிட்டே இருந்தா அதே பாவத்தை இவன் செய்யாத வரைக்கும் அவனை சாவிட மாட்டான். ஏன், நீ சுத்தமா இருக்கிறது உன் கமால் இல்லை, அவன் தவறி போனதுலயும் அவன் கை இருக்கு, நீ கொஞ்சம் சுத்தமா இருக்கிறதுலயும் அவன் கை இருக்கு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி சிவா கியா ஹை. அதனால பாவிகளை கண்டிக்கணும், அந்த பாவத்தை செய்யறது கண்டிக்கணும், கோவிக்கணும், பழிக்க கூடாது. பழிச்சான் நான் வேணா பார்த்திருக்கிறேன், யாரு அடுத்தவன் பிள்ளைய பார்த்து என்னடா பிள்ளை பெத்த கடைசியில் திருட்டு பயலா வந்து சேர்ந்தா சொன்னான், அவன் பிள்ளையில வந்து திருடனா போட்டு பழிச்சதுக்கு சதா. ஒருத்தன் ஒரு பிள்ளை பிறந்தவன் அவன் தப்பி தவறி யாரையும் எடுத்துட்டு போயிருப்பான். பிள்ளைகளை பெற்றா சரியா வளர்க்கணும், இப்படியா பிள்ளை வளர்க்கணும், இவன் பிள்ளை ஒருத்தி எடுத்துட்டு ஓடிடும். क्योंकि वो तुम्हारा कमाल क्या है जो गुनाह नहीं करे, तुम्हारा कमाल है जो गुनाह नहीं करे. अब गुनाह करने वाले से निफरत होना, பாவிகளை வெறுக்கணும், வநகலவு வநதருக்கு மையஃஜுரு திருக்குனுதரு சொல்லுங்க, படிக்க கூடாது, அவன் ஹக்கல கிருபையா துஆக்கி. ஒரு சஹாபி போயிட்டே இருந்தாங்க, பேர் மறக்கிறேன், கஷ்ஃபுல் மாஜிப்ல வருது. சில சஹாபாக்கள் நின்று ஒரு ஆளு இன்னொரு சஹாபி தாறு மாறா பேசிக்கிட்டு இருக்காங்க, வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, ரோஷம் இல்லையா, இப்படி ஆசிரியர் டாஸ் இப்படி செஞ்சுக்கிட்டு. இந்த சஹாபி அப்படி எட்டி பார்த்து என்னான்னு கேட்டா, இவர் இந்த மாதிரி செஞ்சு விட்டார், அவருடைய ஒரு தவறான செயலை சொன்னார். அப்ப இந்த சஹாபி கேட்டாரு, இவர் உங்களுடைய முஸ்லிமான சகோதரர் கிணத்துல வந்துட்டா என்ன செய்வீங்கன்னு கேட்டார். உடனே அவரை சாக விடாம காப்பாத்து விட்டாங்க. அந்த மாதிரி பாவ கடத்துல விட்டாரு, காப்பாத்திட்டு போங்கள, பாவ கடத்துல விழுந்துட்டாரு. எல்லாருமே சேர்ந்து அவருக்கு மகஃபிரத் செஞ்சு, அவருக்கு நசீஹத் செஞ்சு, நீங்களும் அவருக்கு பழை பொறுக்க தேடி, क्या है बात समझ में आ रही है? आरिफ ला इलाहा इल्लल्लाह को क्या इजाजत दी अल्लाह ताला, वस्तगफिर लिज़ंबिक वलिल मुमिनीन वल मुमिनात. आरिफ ला इलाहा इल्लल्लाह के लिए इजाजत दे दी अल्लाह, सारे मोमिन मोमिनात के लिए मगफिरत मुझसे चाहो, என்னிடத்துல பாவத்துக்கு பழி பொறுக்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா, மூசா என்னிடத்துல நீங்க ஆக பெரிய அந்தஸ்தை எதிர்பார்க்க,
என்னிடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து வேணும்னு சொன்னாங்க. மோமினான ஆண் பெண்களுக்கு என்னிடத்துல மன்னிப்பு தேடுங்க. அதனால தான் ஹனஃபி மதஹபில் துவா தொழுகையில் அத்தஹியாத்துல துவாய மாசூராண்டு வைக்கப்படும். சலாத்துக்கு பிறகு அதுல 2 ரக்காத்து தொழுதவன் என்னன்னா கேட்கிறான் அல்லாஹ் தெரியுமா? இவன் தொழுதது 2 ரக்காத்து. இவன் மன்னிப்பு கேட்கறது யாருக்கு? அல்லாஹ் மஃபிர்லி, என்ன மன்னிச்சிடலாம். வலி வாலி தைய, என் பெற்று வளர்த்த தாய் தவறு மன்னிச்சிடலாம். வலி உஸ்தாதி, எனக்கு மார்க்கம் உன்னை காட்டி கொடுத்து உன்னை தொழுகை மசாலாலாம் கற்றுக் கொடுத்து என்னை இப்படி ஆக்குறாங்க, என் உஸ்தாதை மன்னிச்சிடலாம். வலி ஜமீல் மோமினின், மோமினான எல்லாரையும் மன்னிச்சிடலாம் ஆண்கள். வல் மோமினாத், மோமினான பெண்களையும் மன்னிச்சிடலாம். வல் முஸ்லிமின், முஸ்லிமான ஆண்களையும் மன்னிச்சிடலாம். வல் முஸ்லிமாத், முஸ்லிமான பெண்களையும் மன்னிச்சிடலாம். இப்போ இருக்கிறவங்கள சொல்ல இல்லல்ல, அல் அஹ்யாயி மின்ஹும் வல் அம்வாத், ஹயாத்தா இருக்கிறவங்களையும் மன்னிச்சிடலாம், மௌத்தா போனாங்கள அவங்களையும் மன்னிச்சிடலாம். கே படா சொத்து, அவங்களுக்காக அல்லாஹ் இறக்கலாம்னு நினைக்கிறானா? இவன் தொழுது விட்டு எல்லாத்துக்கும் மகஃபிரத் இல்லை, இவன் மன்னிப்பு.